வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது 17ஆம் தேதி பிப்ரவரி மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு? ஸோ இதுக்கான காரணம் என்ன? எந்தெந்த இடத்துல ட்ரேட் நம்ம எடுத்திருந்திருக்கலாம் ஈஸியா? அண்ட் நாளைக்கு மார்க்கெட் 18ஆம் தேதி மார்க்கெட் என்ன நடக்க போகுது? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம்னா, பிரைஸ் ஆக்ஷன். ஸோ நம்ம சப்போர்ட் லெவலுக்குள்ள என்ன நடந்திருக்கு? சப்போர்ட் லெவல்ல என்ன நடந்திருக்கு? அது மட்டும் இல்லாம நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நமக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். ஸோ எந்த இடத்துல வந்து கரெக்ட்டான சப்போர்ட்ஸ் இருக்கு. எந்த இடத்துல ஏற்கனவே வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் என்னன்னா 27ஆம் தேதி பிப்ரவரிக்கான எக்ஸ்பைரி. ஸோ அப்படிங்கிறனால நம்ம ஈஸியா வந்து அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி நம்ம ஓஐ சேஞ்ச் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம்னா, நமக்கு வந்து மார்க்கெட் எந்த இடத்துல நாளைக்கு மூவ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் அ என்னன்னா, நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டெய்லி அனாலிசிஸ் நம்ம சேனல்ல போட்டுட்ருக்கோம். ஸோ இத தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லாம, கிரிப்டோஸ பத்தியும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அதாவது சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்றது? எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றது? அந்த மாரி வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, ரொம்ப நன்றி. ஸோ உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனா ஓப்பன் ஆச்சு. அண்ட் இந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இப்ப எல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 டென்ஷன். ஒண்ணு வந்து என்னன்னா, மார்க்கெட் எப்படி போகும்? நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரி இருக்காங்கிறது. 2வது நான் வந்து இப்போ வீடியோ போடுறேன்ல, அப்போ வீடியோல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருப்போம். இல்லன்னா நம்ம வந்து மார்க்கெட் மேல போகும். இல்லன்னா கீழ வரும். இல்லன்னா இந்த லெவல் தாண்டி மார்க்கெட் மேல போகும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்போம். ஸோ, ஆனா என்னன்னா, மார்க்கெட் சப்போஸ் அப்படி போகலைன்னா, என் மனசுல வந்து, "ஐயோ! மார்க்கெட் அப்படி போக மாட்டேங்குதே. நம்ம அப்ப இன்னைக்கு ஈவினிங் வீடியோல என்ன சொல்லுவோம்? காலையில வீடியோல என்ன பண்ணுவோம்?" அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆனா ஒரு என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டிலே இவ்ளோ பெரிய ரெட் கேண்டிலா இருந்துச்சு. நான் வந்து 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். ஸோ, ஃபர்ஸ்ட் கேண்டிலே நமக்கு பெரிய ரெட் கேண்டில் இருந்துச்சு பேங்க் நிஃப்டில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கேண்டில். ஸோ, இந்த எவ்வளவு பெருசா ரெட் கேண்டில் இருந்துச்சோ, அவ்வளவு பெருசா கிரீன் கேண்டில். அப்ப இந்த 2 கேண்டிலும் கேன்சல் அவுட் ஆயிருச்சு. ஏன்னா, கேப் டவுனா இருக்கு 1. அதுக்கப்புறம் ரெட் கேண்டில். இப்ப இது 2ம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மார்க்கெட் கீழ போகுதுன்னு அர்த்தம். ஓகே. அடுத்து என்ன பண்றாங்க? கேப் அதாவது ஒரு பெரிய கிரீன் கேண்டில் வருது. விக் இல்லாம. அப்படின்னா, எவ்வளோ தூரம் பிரைஸ் மேல போகுமோ, அவ்வளோ தூரத்துக்கு பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2ண்ட் கேண்டில், கிரீன் கேண்டில். இதுல விக்கே ரொம்ப குட்டியூண்டு தான் இருக்கும். அப்படின்னா, எவ்வளோ தூரம் மேல பிரைஸ் போதோ, அவ்வளோ தூரத்துக்கும் பையர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலா கேன்சல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வர்றது தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். இதுதான் வந்து நமக்கு இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, நேத்து யுஎஸ் மார்க்கெட்ட பார்த்துட்டு, ஸோ யுஎஸ் மார்க்கெட்ல நடந்த மாரி, மார்க்கெட் ஓப்பனிங் பொசிஷன விட குளோசிங் பொசிஷன் அதிகமா இருக்கும்னு. அதே மாரி நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 1 வீக்காவே யுஎஸ் மார்க்கெட் என்ன ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ ஆகுதோ, அதாவது அதே மாரி இது போலனாலும் ஓப்பனிங் அண்ட் எண்டிங் பொசிஷன் வந்து சேமா இருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, யுஎஸ் மார்க்கெட்ல நீங்க நேத்து டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்திருந்தீங்கன்னா, ஓகே. டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்திருந்தீங்கன்னா, நமக்கு நாஸ்டாக் இந்த இடத்துல இருக்கு. ஓ 8 மணிக்கு ஆரம்பிச்சிருந்திருக்கும். கரெக்ட். ஸோ இந்த இடத்துலருந்து மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் மார்க்கெட் முடிஞ்சது இங்க. அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் வந்து எங்க ஆரம்பிச்சுச்சோ, அத விட பிரைஸ் ஹையரா குளோஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் யுஎஸ் மார்க்கெட்லருந்து எடுத்துட்டோம். ஸோ என்னன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சுச்சு 8 மணிக்கு. அண்ட் இங்கருந்து மார்க்கெட் குளோஸ் ஆன பிரைஸ் வந்து ஹையர் பிரைஸ்ல இருக்கு. அப்போ இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் எடுத்து தான் நம்ம நேத்து என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்தியன் மார்க்கெட்டும் குளோசிங் பிரைஸ விட எண்டிங் பிரைஸ் அதிகமா இருக்கும்னு. அப்போ நம்ம இத நம்பியிருந்தோம். அதாவது நம்ம இந்த பிரைஸ் ஆக்ஷன்ஸ பிலீவ் பண்ணோம்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு பொசிஷன் வாங்கிட்டு அமைதியா இருந்திருந்தா போதும். நமக்கு ஈவினிங் வந்து அழகா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனா அப்படி முடியாது. ஏன்னா நமக்கு லைவ் மார்க்கெட்ல நம்மளோட இப்போ ஒரு இந்த இடத்துல இருக்கோம். நம்ம ஒரு 50,000க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு பொசிஷன் எடுத்திருக்கோம்னா, அப்படியே அது கீழ போகும்போது மனசு வந்து அந்த சைக்காலஜி கஷ்டமா இருக்கும். அது எனக்கு புரியும். ஸோ அப்படி கீழ போகும். திருப்பி இந்த பக்கம் மார்க்கெட் மேல ஏறும். திருப்பி கீழ இறங்கும். ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டேல நம்ம ஃபிஃப் ஃபிஃப் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணது கண்டிப்பா ஒரு 80,000 ஆயிருந்திருக்கும். ஆனாலுமே, நமக்கு நடுவுல வந்து அந்த 50 வந்து 70யா மாறி, 70 வந்து திருப்பி 50யா மாறி, அப்படி போறது வந்து நமக்கு ஒரு சைக்காலஜிக்கல் கஷ்டம். ஸோ அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறோம்.
அப்போ நேத்தைய பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு, நீங்க எங்க ட்ரேட் எடுத்திருக்கலாம் அப்டின்னா, இந்த ரெட் கேண்டில் இருக்கு பார்த்திருக்கீங்களா? இந்த ரெட் கேண்டில் தான் ஃபர்ஸ்ட் சிக்னல். அதுக்கு அடுத்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இங்க. ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோம்னா, அழகா நமக்கு ஒரு ஒரு 57, 70 பாயிண்ட்ஸ் மூவ் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ இங்க மூவ் கிடைச்சிட்டு, நம்ம சொன்ன மாரியே வந்து இந்த 48,500ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துட்டு, மார்க்கெட் வந்து மேல போயிருச்சு. ஸோ மேல போயிட்டு பார்த்தீங்கன்னா 49,000 இந்த 49,000த்த கிராஸ் பண்றது கஷ்டம்னு சொன்னேன். கஷ்டம். இந்த 49,000த்த கிராஸ் பண்ணாலும் 49,500 கிராஸ் பண்றது கஷ்டம்னு சொன்னேன். அதே மாரி இந்த 49,500க்கு கீழேயே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல எடுத்திருந்திருக்கலாம். சப்போஸ் இது கூட ரிஸ்கின்னு நெனச்சீங்கன்னா, ஏன்னா இந்த 48,500 கிட்ட வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருந்திருக்கு. ரிவர்ஸ் ஆகி இந்த நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ எப்போ கிராஸ் பண்ணி மேல போச்சோ, அப்போ நீங்க ட்ரேட் எடுத்திருக்கலாம். இந்த கிரீன் கேண்டில்லேருந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 49,500 வரைக்கும் ட்ரேட் எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட், லாங் 2 ட்ரேட் எடுத்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு எல்லாமே கன்சாலிடேட்டிங் மார்க்கெட்டா தான் இருந்துச்சு. இதுவரைக்குமே கன்சாலிடேட்டிங் மார்க்கெட்டா இருந்தனால, நான் எந்த ட்ரேடுமே நேத்து இந்த ஏரியால எடுக்கல, இந்த ஜோன்ல. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 49,000 எப்ப பிரேக் பண்ணுச்சோ, அப்ப இருந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா, இங்கருந்து ட்ரேட் எடுத்தோம்னா ஒரு புல் பேக். இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஆயி திருப்பி வந்து இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா மேல போயிருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துலயுமே நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ட்ரேட் தான். நீங்க வந்து பொசிஷன ஹோல்ட் பண்ணியிருந்தா மட்டுமே மார்க்கெட் இவ்வளோ வந்திருக்கும். ஆனா கண்டிப்பா மார்க்கெட் இங்கிருந்து மேல போனது ஒரு உங்களோட ஸ்டாப் லாஸ எடுத்துட்டு தான் மேல போயிருந்திருக்கும் மறுபடியும். ஸோ அப்படிங்கிறனால ரீட்டெயிலர்ஸ் நெறையா இந்த ட்ரேட்ல ஸ்டாப் லாஸ்க்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து நேத்தோட அனாலிசிஸ். இப்ப நாளைக்கு எப்படி போகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ பார்ப்போம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால என்ன தெரியும்? ஏன் இத நீங்க டெய்லியும் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அங்க வரைஞ்சு வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து கரெக்ட்டா அதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாங்கிறது தெரிய வரும். ஓகே. இப்ப நான் வந்து இது வந்து இன்னைக்கோடது. போன வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தோன்னா, இப்படி இருக்கு. அதாவது 49,000த்துல நமக்கு வந்து மார்க்கெட் கீழ வரும் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. இதுக்கு அடுத்து நீங்க பெருசு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ஸ்ல அதிகமா 49,500. ஸோ அதே மாரி தான். இந்த இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் கேப் டவுனா ஓப்பன் ஆச்சு. அங்கருந்து இதுவரைக்கும் விழுந்துட்டு, திருப்பி இங்க வந்து திருப்பி இதுவரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன். ஸோ அப்ப இன்னைக்கு நமக்கு பார்க்கும்போது என்னன்னா, அதே மாரி தான் இருக்கு. ஸோ அதே பிரைஸ் ரேஞ்ச் தான் பேங்க் நிஃப்டில மெயின்டெயின் ஆகுது. ஸோ இப்ப என்னன்னா 49,300 இருக்கு. மார்க்கெட் மேல போச்சுன்னா, கால் ஆப்ஷன் எங்க அதிகமா இருக்குன்னா 49,500. ஸோ சேம் சப்போர்ட் லெவல் மெயின்டெயின் ஆகப்போது. அதுக்கு அடுத்து மேல கிராஸ் ஆச்சுன்னா 50,000. ஸோ இந்த லெவல் கிராஸ் ஆகுமாங்கிறது நமக்கு கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல் தான். அப்போ லோவர் சைடும் அதே தான் இருக்கு. ஸோ நமக்கு 4 பிரைஸ் ரேஞ்ச் தான். 48,500, 49,000, 49,500, 50,000. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நம்ம இங்க அப்படியே நம்ம வந்து பிளாட் பண்ணிக்கலாம். பிளாட் பண்ணலாம். இல்லன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்படியே இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். நம்ம இந்த இடத்துல இருக்க இந்த இத நான் எக்ஸ்டெண்ட் ஸோ அதே பிரைஸ் ரேஞ்ச் தான் நமக்கு இன்னும் மெயின்டெயின் ஆகுது. அப்போ நாளைக்கு வந்து இந்த 49,500 கிராஸ் பண்ணிட்டா நமக்கு நல்லது. அப்போ இந்த நாளைக்கு நான் 49,500 கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்டின்னா, நம்ம அத எதுல வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, அந்த ஓஐ சேஞ்ச்ல. இந்த ஓஐ சேஞ்ச்ல பார்த்தீங்கன்னா, 49,500 கிராஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஓஐ சேஞ்ச் இந்த இடத்துல அதிகமா இருக்கணும். ஆனா, இந்த இடத்துல அதிகமா இல்ல. அப்படிங்கிறனால கால் ஆப்ஷன்ஸ் வந்து 1,00,000 இருக்கு. குவான்டிட்டீஸ் பேங்க் நிஃப்டில. ஆனா, இந்த இடத்துல 3,00,000 இருக்கு. ஸோ, ம். ஸோ 49,400, 49,500. ஸோ 2 இடத்துலயுமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ 49,400 வந்தோனே ஒரு புல் பேக் வரும். திருப்பி 49,500 வந்தோனே ஒரு புல் பேக் வரும். அதனால 49,500 தான் நமக்கு வந்து மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா 50,000த்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட கால் ஆப்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா, 3,00,000 குவான்டிட்டி இருக்கு. அதாவது 4,00,000 குவான்டிட்டி. அதாவது 49,500ல இருக்கிறத விட ஆல்மோஸ்ட் டபுள் த மடங்கு இல்லன்னா, ஒரு 3 மடங்கு அதிகமா இருக்கு. அப்படிங்கும்போது 50,000த்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. ஆனால், நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 2, 3 புல் பேக் வரும். ஸோ ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நமக்கு குவான்டிட்டி வச்சு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றோம்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல குவான்டிட்டி எந்தெந்த பிரைஸ்ல எவ்வளவு குவான்டிட்டி அதிகமா இருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் குவான்டிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் அந்த பக்கம் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ 50,000க்கு மூவ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே ஈக்குவல் ஆனது இந்த 49,000க்கு மூவ் ஆறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்படிங்கும்போது ஏன்னா 49,000 பக்கம் தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த 49,500 டெஸ்ட் பண்ணிட்டு இந்த இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கும். இங்க இங்க இந்த இந்த மாரி ரொம்ப நேரம் இருந்துட்டு தான் 49,500 மேல கிராஸ் பண்ணும். அப்ப 49,500 மேல கிராஸ் பண்ணோனே, நம்ம என்ன பண்ணணும்னா, 50,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 49,500 கிராஸ் பண்ணிருச்சுன்னா, அடுத்த ஹையஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000 தான் இருக்கு. அப்போ நீங்க 49 மார்க்கெட் நாளைக்கு கிராஸ் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, லாங் கால் எடுக்கிறதுக்கு, நாளைக்கு கிராஸ் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி 49,500 கிராஸ் ஆச்சுன்னா, நேரா இங்க தான் போகும். ஆனா, இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு. என்னன்னா, மார்க்கெட் இந்த 49,500லேருந்து டவுன்ஃபால் ஆயி 49,000க்கு திருப்பி வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் மேல போகும். ஸோ, இப்ப நாளைக்கு ஒரு நாளிலே 50,000 போறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் குறைவு தான். என்னன்னா, மார்க்கெட் வந்து அப்படி ஸ்ட்ரெய்ட்டா ட்ரெண்டிங்கா அப்படி இல்ல. இப்போதைய மார்க்கெட் வந்து ஏன்னா பேங்க் நிஃப்டி அந்த மாரி போறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறது தான். ஒரு 600 பாயிண்ட் ஒரு நாளைக்கு மூவ் ஆயி 49,300ல இருக்கிறது 49 50,000க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இப்ப பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோ அதிகம் இல்லங்கிறனால, நமக்கு வந்து நேத்து வந்து எப்படி 48,500ல ஒரு பொசிஷன் எடுத்துச்சோ, அதே மாரி நாளைக்கு 49,500ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் நாளைக்கு இதுவரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. 50,000 வரைக்கும் போகாது. ஆனா 50,000த்த நோக்கி மேல போறதுக்கான சான்சஸ். அப்ப நீங்க லாங் கால் எடுக்கிறன்னா, கண்டிப்பா நீங்க 49,000த்துல இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் லாங் எடுங்க. ஸோ இங்க இருந்தே லாங் எடுக்காதீங்க. ஸோ இங்க இருந்து லாங் எடுத்தா என்ன ப்ராப்ளம்னா, இந்த 49,500லேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க லாங் எடுக்கிறன்னா, இங்க 48 வந்துட்டு 49,000 கீழ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் லாங் எடுத்தா போதும். 1 ஆ இங்கேருந்து லாங் எடுத்தா போதும். அப்போ இங்க மேல லாங் எடுக்கணும்னா, இந்த 49,000 49,500 பிரேக் பண்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம், நீங்க வந்து லாங் பொசிஷன் எடுத்தா போதும். அப்படி இல்லன்னா, இந்த இடத்துல நீங்க வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். ஸோ ரீட்டெய்லர்ஸா நீங்க வந்து ஷார்ட் அப்புறம் லாங் இது 2மே எடுக்கிறதுக்கு கத்துக்கணும். அப்போ பேங்க் நிஃப்டில நாளையோட பிரைஸ் வந்து 3 தான். ஒண்ணு வந்து 49,500. ஸோ மார்க்கெட் இத தாண்டி மேல போச்சுன்னா, நீங்க வந்து ஒரு தைரியமா லாங் கால் எடுக்கலாம். அப்படி இல்ல, மார்க்கெட் இங்கிருந்தே டவுன்ஃபால் ஆகுதுன்னா, ஒரு ஷார்ட் எடுக்கலாம். ஆனா இந்த 49,000த்துல உங்க ஷார்ட்டோட ப்ராஃபிட்ஸ புக் பண்ணிறணும். அங்கிருந்து மார்க்கெட் திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகும். அப்ப நீங்க ஒரு லாங் கால் போலாம். ஸோ இதுதான். ஸோ நாளைக்கு 3 பிரைஸ் தான். 49,500 தான் ஒரு பிரைமான பிரைஸ். இதுக்கு மேல போகுதா? இதுக்கு கீழ போகுதா? அப்படின்னு சொல்றது. அதுக்கு மார்க்கெட் கீழ வந்துச்சுன்னா 49,000மும், மேல போச்சுன்னா 50,000மும். இந்த பிரைஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே இல்லங்கிறனால வாலடைலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா, நான் மறுபடியும் சொல்றேன். நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ எவ்வளோ புக் பண்றது முக்கியமோ, அதே மாரி லாஸ கம்மி பண்றதும் முக்கியம். ஸோ, அதே மாரி நீங்க ஒரு பொசிஷன் வந்து உங்களோட செட்டப் அதாவது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்தா ட்ரேட் எடுங்க. வந்ததுக்கப்புறம் அதே மாரி உங்களோட ஸ்டாப் லாஸ பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்துருச்சா, தயவு செய்து நீங்க அந்த ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா, அப்ப நம்ம கொஞ்சோண்டு லாஸ்ல வெளிய வந்துர முடியும். அந்த ஸ்டாப் லாஸோட டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸோ, அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, தொடர்ந்து இதே மாரி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளது. நன்றி, வணக்கம்.